உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீனா அருணை பார்த்துட்டு நல்லா லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. சீதாக்கிட்டையும் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சீதா, இனிமேல் உன் புருஷன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா அவர் முகத்தில் கொஞ்சம் சாந்தம் தெரிஞ்சிச்சுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ போ, பாவம் இல்லையா, அவங்க அம்மா இழந்துட்டுருக்காரு, நீ அங்கே போ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் சொல்லு வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீதாவும் கிளம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அருண் மேல காதல் இருக்கு இல்லையா, அதனால கிளம்புறாங்க. மீனாவும் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஜாமீனில் எடுத்துடுறாங்க செல்வத்தை. அதனால முத்துவும் மீனாவும் போயிட்டு செல்வத்தை போய் பார்த்துட்டு வராங்க. வீட்டுக்கு போகிறாங்க பார்க்குறதுக்காண்டி. அங்கே பார்த்தா தாம் தோம்னு குதிக்கிறாரு. இவன் மூஞ்சில் நான் முழிக்கலை, இவனால தான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு அப்படி இப்படிங்கிறாரு செல்வம். ஏங்க அண்ணனை ஏங்க திட்டுறீங்க, அண்ணன் இல்லைன்னா நீங்கள் இப்போ வெளில வந்திருப்பீங்களா, ஏய் இவனால தாண்டி நான் உள்ளரே போனேன், என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அவர் வந்து பேசினார்னா உங்களை யார் இவ்வளோ வேகமாக ஓட்ட சொன்னா காரை அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி நல்லா நியாயமாக பேசுது. மீனா பார்க்குறாங்க, அண்ணே ஏன்னா இப்படி பேசுகிறீங்க, அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு, நீங்களும் ஏதோ பண்ணிட்டீங்க, இதை பற்றி பேசுகிறங்க இப்போ நேரம் இல்லை, இப்போ உங்களை எப்படி இப்போ ஜாமீனில் தான் வந்திருக்கீங்க, அதான் ஜாமீனில் தான் வந்திருக்கேன், வெளியில் போக என்ன ஏது நடக்குமோன்னு பயத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு செல்வம் அப்படி குத்தி காட்டுற மாதிரி பேச, இவன் மட்டும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லல, டே ஏன்டா அதையே சொல்கிறேன், நானும் இருந்த ஏதோ டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடா அப்படின்னு செல்வத்தை அப்படி கெஞ்சி போய் கையை பிடிக்கிறாரு. விட்றா விட்றா அப்படிங்கிறாங்க. யாராவது என்னை புரிஞ்சுக்கிறீங்களாடா, நான் எவ்வளோ சொன்னேன், நான் எப்படா உன்னை மீறி போய் அடிப்பேன்னு சொன்னேன்னா, நான் அப்படின்னா உண்மையை சொல்லியிருப்பேனே, நான் தான் அந்த ஹோட்டலில் எரிச்சேன்னு, இப்போ பார்த்தில யார் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சுல, ஆனால் நீ உன் தம்பி வாழ்க்கையில் பிரச்சனைனா என்னை வந்து அவ்வளோ கத்திட்டில, நான் நார்மலாக தாண்டா கேட்டேன், நான் யதார்த்தமாக தாண்டா கேட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஐயோ இந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்னு செல்வம் பொண்டாட்டி கத்துறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் போய் வண்டியில் மோதிட்டு அண்ணன் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தூக்கிக்கிட்டு போவீங்களா, வண்டி ஓட்ட போயிட்டா பொழப்ப மட்டும் ரோட்டை மட்டும் தான் பார்க்கணும் நீங்கள் தானே சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் வேறு சிந்தனை எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கத்துறாங்க. இல்லை நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் அவங்க மேலே மோதவே இல்லை, நான் எப்பவும் கவனமாக தான் ஓட்டுவேன், அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி நான் பிரேக்கை போட்டேன், ஆனால் அது மோதங்காட்டிலுமே விழுந்துட்டாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே வந்தாங்க, நான் சொன்னால் யார் நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. ஏங்க செல்வானே இதே தான் சொல்லுது, இப்போ என்ன பண்ணலாம், அங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு என் வீட்டுக்காரரை வெளில எடுத்திருக்கீங்க, அதை விடுமா, நீ ஏதாவது பொழப்ப பார்க்கணும், இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடா, என்னது ரெஸ்ட் எடுக்கவா, வட்டிக்காரங்க வந்து நிற்கிறாங்க, வாடகை கொடுக்கணும், என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு கிளம்புறாரு. டே சொல்கிறது கேளுடா அப்படின்னு செல்வத்தை எவ்வளோ கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி போயில அப்படியே டக்குன்னு இடிபடுது, கால் தடுக்குது. இருங்களேங்க வேணாங்க, அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. தண்ணியாவது குடிங்க அப்படின்னு தண்ணியை கொடுக்க வேணாம் அப்படின்னு கோமா போகிறாங்க. அண்ணே நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, விடுமா தங்கச்சி, இதில் என்ன இருக்குது பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு கோவத்தில் நானே இந்த இடத்துல இருந்தால் நான் இதை விட இன்னும் கோச்சிருப்பேன் அப்படின்னு சமாதானமாக பேசுகிறாரு. உடனே செல்வம் பொண்டாட்டி உங்கள் மனசு ரொம்ப நல்ல மனசுனே, அட விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சீதா என்ன பண்ணுறாங்க, அருண் வீட்டுக்கு வராங்களா, வரும்போதே உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்டா இப்போ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற, என்ன குரல் கேட்குதுன்னு வெளியில் நிற்கிறாங்க சீதா. ஆமாடா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியுமா, எப்படா அவனை பழி வாங்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டான பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி கதை சூப்பராக என் கைக்கு வந்திருக்கு, நான் விட்டுருவேனா, ஏன்டா வரணும், அப்போ உண்மையிலே அவங்க வேணுக்குன்னு தான் அவங்க அம்மா பண்ணாங்களா, இல்லை நீ சொல்கிறத பார்த்தா, நான் சொல்கிறது என்னடா இருக்குது, நிஜமாவே அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ, நான் இதை விட மாட்டேன், நிஜமாக பண்ணலைன்னா, என்ன நிஜமாக பண்ணலைன்னா நீ என்ன அவங்களுக்கு பேசுவ போல இருக்கே அப்படின்னு அருண் சொல்ல, அப்படிலாம் இல்லைடா, ஏதாவது மாட்டிக்க கூடாதுல்ல, இங்கே பாரு அவன் சொல்லி தான் இவன் பண்ணியிருக்கான், இதைத்தான் நான் அடித்து சொல்லுவேன், நான் சும்மா விட மாட்டேன், ஆனால் ஒன்று எங்கே என்ன நடந்தாலும் சரி அவனை உள்ளார தூக்கி வைக்கணும், அந்த முத்துவும் சரி செல்வமும் சரி ரெண்டு பேரையும் நான் கருவை அறுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு. அடுத்து சரிடா பார்த்துக்கோ பத்திரமாயிரு, நான் கிளம்புறேன், அப்புறம் எப்போ டியூட்டிக்கு வரேன், நான் இப்போ கூட வந்துடுவேன்டா, எங்கள் அம்மா என்னை விட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஆமாம் எங்கள் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க, எங்கே போயிருப்பா எங்கேயாவது போயிருப்பா அப்படிங்கிறாங்க. பாவம்டா அவங்கக்கிட்ட, ஏன்டா என்னது பாவமா, எப்போ பாரு மாமா நல்லவர், மாமா உத்தமே, அக்கா நல்லவர், அவங்க பிராணமே பாடுறாடா, ஏன்டா இது தெரிஞ்சுதானடா கல்யாணம் பண்ண, ஏன்டா இப்படி விட்றா, உனக்கு இனிமேல் சீதா தாண்டா, உங்கள் அம்மாவும் இல்லை, பார்த்துக்கலாம்டா போடா அப்படிங்கிறாங்க. போன கையோட அடுத்து அவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தட்ட சொல்லி வைக்கிறாரு இல்லையா, அவர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு பாருங்க அருண் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க.
சீதா அவர் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகலாம்னு நினச்சி போகிறாங்க. ஃபோன் வந்துடுது. ஃபோன் வரவும் அங்கேயே நின்றுக்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறது யார் தெரியுமாங்க? அருணோட இன்னொரு கையாள் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனை பண்ணோன்னே, அருண் அருண் சீக்கிரம் வாப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டான் அவன் ஆள் அப்படிங்கிற. என்ன யார்? அதான் அந்த செல்வம் இப்போ ஜாமீனில் போனான்ல. ஆமாம், அவன் இங்கே கோயிலில் தான் நான் என்னோடய டியூட்டி இருக்குது. சரி, அங்கே நோ பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு யாரையும் இறக்க போயிட்டான். சீக்கிரம் வந்தால் அள்ளிடலாம். நான் வர்றதுக்குள்ளே லேட் ஆயிரும், நீ அவனை பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன்டா இன்னைக்கு, அவனை இன்னைக்கு போட்டு தள்ளுறேன், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அப்படியே சீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ எதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருந்தவே மாட்டார். இவரை நம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போக சொன்னிச்சே அப்படின்னு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா இந்த மாதிரி ஐயோ ஏதாவது பண்ணிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கோயில், அதாவது பக்கத்தில் இருக்க கோயில் தான் அப்படின்னு சொன்ன கையோட என்ன பண்ணுறாங்க, முத்துவை கூப்பிட்டுக்கிட்டு மீனாவை வேகமாக பதறி அடித்து அங்கே ஓடி வர்றாங்க. ஐயோ எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே செல்வம் நல்லபடியாக தாங்க கூலாக தாங்க சவாரி எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க வயசானவங்க, கோயிலுக்குள்ளே நடக்க முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியாதே அப்படின்னுட்டு இறங்கி தடுமாறாங்களேன்னு நான் கொண்டாந்து விடுறேன். இல்லைப்பா பரவாயில்ல, இல்லை நான் வர்றேன், இதில் வண்டியை நிப்பாட்டிட்டு தான் போலீஸ் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, பரவாயில்ல ஒரு நிமிஷம் தானே அண்ணே, நான் விட்டுட்டு வந்துடுறேன். எப்பா நோ பார்க்கிங்ப்பா, இங்கே விட்டினா ஃபைன் வந்துடும், ஆதாரம் வந்துடும் இவங்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், வயசானவங்க அப்படின்னு கொண்டு போய் விடத்துக்கு உள்ளார போயிட்டு வர்றதுக்குள்ளே வண்டியை பார்த்தா பூட்டிடுறாங்க. வந்தோன்னே என்ன சார் அப்படின்னு செல்வம் கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ என்ன நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல அருண் வந்துடுறாருங்க. என்னப்பா என்ன பிரச்சனை, வாப்பா வெளியில் வந்த அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அருண் கேட்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பழைய பகையை வச்சுட்டு பேசுகிறீங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை. நீ இங்கே வண்டி நிற்கிதுன்னு பார்த்தா அந்த ஆள் வேகமாக வண்டியை வர கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிடுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு அதுவும் சாவி அதிலே வச்சுட்டு போவாங்களா, குக்கருங்க, கூறுகட்ட குக்கருங்க. பார்த்தா இல்லை நான் இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரியா, நீ நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிட்ட, இல்லைங்க வயசான கூட்டி போறியா, வயசு இல்லாதவங்க கூட்டி போறீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் டியூட்டி, நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் ஃபைன் போடுவோம். சார் ஃபைன் கட்டுறதுக்கு 10 பைசா கூட இல்லை சார், இப்போ தான் சார் சவாரி வந்திருக்கேன், உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன்னு கெஞ்சி அழுகிறாரு செல்வம். கொஞ்சம் கூட அவங்க மனசு இறங்கலை, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு ஃபைனோட விடுறேன்னு நினைக்கிறியா, ஃபைன் மட்டும் இல்லைடா, உன்னை உள்ளார வச்சு உன்னை நொங்கி எடுத்து உன் பொண்டாட்டியை தெருவா அப்படின்னு சொல்லல. இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு கோவம் வருது செல்வத்துக்கு. என்ன கோவம் வருதா, உன் பொண்டாட்டி என்ன தொழில் பண்ணி சாப்பிட போகிறா தெரியுமா நீ இல்லாமல் அப்படின்னு. யாருக்கு தாங்க கோவம் வராது. டவக்குன்னு அருண் சட்டையை பிடிக்க, ஏன் கையை நீ பிடிப்பியா, ஏன் சட்டையை பிடிப்பியா அப்படின்ட்டு அங்கிட்டு திரும்பி பார்க்குறாரா. கரெக்டாக அங்கே வந்து கோயில் திருவிழா அப்படிங்கிற கோயில் விசேஷம் அப்படிங்கிறதுனால அங்கே இளநீலாம் இருக்குதா, இளநீ வெட்டுறக்கா அங்கே வச்சுருக்காங்க. அதை போய் வேகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஆயுதத்தை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, ஏன் மேலே கையை வைக்கிற அப்படின்னு வெட்ட போகிறாருங்க வேகமாக. கரெக்டாக முத்து மீனா அலறி அடித்து ஓடி வராங்க. முத்து அலறி அடித்து ஓடி வந்து அந்த வெட்ட போகிற கத்தியை பிடிச்சிடுறாருங்க வேகமாக. பிடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா முத்து கையில் பொலன்னு ஊற்றுதுங்க ரத்தம். அப்படியே பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இவன் எங்கடா இங்கே வந்தேன் அப்படிங்கிற ஊர் மக்கள்லாம் கூடிடுறாங்க. என்னப்பா நீ, அந்த தம்பி என்னப்பா நான் இப்படிலாம் பண்ணுறா இவன்னு ஒரே சவுண்டு நடக்குது. பார்த்தா அருண் பார்க்குறாங்க. என்னையவே நீ அடிப்பியா, என்னடா என்ன சீன் போடுறியா அப்படின்னு கத்துறாங்க. ஏங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இதே இல்லையா, என் வீட்டுக்காரர் கை பாருங்க அப்படியே பார்த்து கொட்டுதுங்க. வேகமாக என்ன பண்ணுறாங்க, சேலையை கிழிச்சு அப்படியே கட்டு போடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அந்த போலீஸு ஜீப்போட வருதுங்க. ஹையர் ஆஃபீஸரு, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரையில அப்படியே அருண் அப்படி பம்முறான். டக்குன்னு அந்த கத்தியை கொண்டு போய் அந்த இளநீ கடையில் போய் போட்டுறாங்க. போட்டுட்டு அப்படி நிற்கல, என்ன பிரச்சனை அப்படிங்கிற முத்து மீனாலாம் பார்க்குறாங்க. அந்த செல்வம் பார்க்குறான். அப்படி என்னையா நீ இப்போ தானே ஜாமீனில் வந்த, என்னையா பிரச்சனை அப்படிங்கிற. அருண் ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது திருன்னு முழிக்குதுங்க. உடனே அருண் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு ஜாடியில் சொல்ல, அங்கே ஊர் மக்கள் இருக்கிறாங்க, சும்மா விடுவாங்களா சார், அதை நாங்கள் சொல்கிறோம் சார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல வராங்க. ஐயோ இதுங்கெல்லாம் வருதுங்களே அப்படின்னு தவிக்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஆள் தாங்க பாவங்க, இவர் வந்து வயசானவரை கொண்டே விட்டுட்டு வரத்தான் போனாங்க. ஒரு நிமிஷம் விட்டதுக்காண்டி இந்த காரை தூக்கி கொண்டே வேணும்னே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரிலாம் அடிக்க பார்த்தாங்க, அடிச்சுட்டாங்க. இவர் தான் இந்த அருண் தான் வந்து இந்த அருவாள் எடுத்து வெட்ட பார்த்தாரு அப்படி இப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. ஹையர் ஆஃபீஸர் பார்த்துட்டு, என்னையா நினச்சிட்ருக்க, இல்லை நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து திருந்தவே மாட்டியா சார், அப்படிலாம் இல்லை சார், அது வந்து சார் அப்படிங்கல. உனக்கெல்லாம் இந்த வேலையோட அருமை தெரியல, இந்த வேலை போய் நீ நடு ரோட்டில் நின்னாத்தான் உனக்கு தெரியும் அப்படிங்கல. உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் சார் இந்த ஆள் பேசினா, இவர் பொண்டாட்டி தெருவா பிச்சை எடுத்து என்னென்னமோ கேவலமாக சொன்னார் சார், பாவமாக இருக்குது சார் இந்த ஆளை பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏயா இப்படி தான் பேசுவேயா சார், நான் அப்படிலாம் பேசலை சார், இவங்க சும்மா சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி இந்த காயம் வந்துச்சு, இதோ முத்து உங்கள் கைக்கு எப்படி
எப்படிப்பா காயம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ தானே வெட்டியிருக்கிற. ஆமாம், இந்த தம்பி தான் வந்து காப்பாற்றினாரு, அவர் தான் வந்து கையை பிடிச்சாரு, இல்லைன்னா நேரம் இந்த தம்பி உயிர் போயிருக்கும், செல்வத்தோட உயிர் போயிருக்குங்கிற மாதிரி சொல்ல அப்படியே முத்து மீனாவும் திருன்னு முழிக்க அருணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னையா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னப்பா உன் பேர் என்னப்பா? முத்துங்க, முத்து. இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா? இந்த ஆள் உன் கையை வெட்டினானா அப்படின்னு சொல்லல அப்படி பார்க்குறாங்க. சொல்லியா இவன் வேலையை கிழிச்சு எரிஞ்சு போய் நடு ரோட்டில் நிற்கட்டும், சோத்துக்கு சிங்கி அடிக்கட்டும், அப்போ தான் அதோட அருமை தெரியும். சொல்லியா சொல்லு அப்படின்னு ஹையர் ஆஃபீஸர் கேட்குறாரு. முத்து அப்படியே என்ன சொல்கிறது தெரியாமல், இல்லை சார் அவர் வெட்டலை சார் அப்படின்றாங்க. அருணுக்கு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ஐயோ சொல்ல போகிறானே அப்படின்னு நடுக்கத்தில் இருந்த அருணுக்கு முத்து இப்படி சொன்னோன்னே அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே லவ் சொன்னால் பட்டாம்பூச்சி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு இனம் புரியாது. என்ன வெட்டலைன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் தான் முத்து சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, இவர் வாட்டுக்கு அங்கிட்டு வண்டி ஓட்டு வந்தார், நாங்கள் இளநி கேட்டுக்கிட்டு இருந்தோம், இளநி வெட்டையில் இந்த சகலை தான் வெட்டிட்டு இருந்தார், நான் கொடுங்க வெட்டிக்கிறேன், நான் வெட்டி தரேன், ஏன்னா சகலையாச்சே என் தங்கச்சி புருஷன் மாதிரி இல்லை, நான் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு அருவாவை கேட்டேன், அதில் தாங்க பிடிச்சி நறுக்குன்னு இழுத்ததில் மாட்டிக்கிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, இந்த இளநி கடையில் இந்த அருவா தான் இந்த இப்போ தான் வச்சுட்டோம், அதுக்குள்ளே இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கல. என்ன ஐயா நடக்குதுங்க சார்? நான் சொல்கிறேன் சார், எங்கள் மேலே ஒன்றும் இல்லை சார், நாங்கள் சும்மா தான் சார் இருக்கோம், என் செல்வத்துக்கும் தெரியும், செல்வம் சொல்லுடா அப்படிங்கல. மீனா கிட்டக்க செல்வ கிட்டக்கு போயிடுறாங்க. அண்ணே சொல்லிருங்கண்ணே, இப்போ தான் ஒரு மனசு மாதிரி ஏதாவது வாபஸ் வாங்கிடுவாங்க, இனிமேல் பிரச்சனை வேணாம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கல. வேறு வழி இல்லாமல் உனக்கா நான் விடுறேம்மா, இருந்தாலும் இந்த அருண் ஐயோ அவர் பழி வாங்குறாரு, நம்ம பழி வாங்குறோம், இதை விட்டுருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் சார் நாங்கள் எதுவும் சண்டையெல்லாம் போட்டுக்கல, இவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அருண் கிட்ட வராங்க. அருண் அப்படி பார்க்குறாரு. உன்னை தொடக்கூடாதையோ, சரி விடு அப்படின்ட்டு, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம், 3 பேருமே நாங்கள் ஃப்ரெண்டு தான், நாங்கள் சும்மா தான், ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற இன்னொரு ஆள் இருக்கார் இல்லையா அருணோட ஃப்ரெண்டு, அவர் இருந்துட்டு ஆமாம் சார் அவங்க இளநி வெட்டி கொடுக்குறதுலாம் இந்த சும்மா அன்பில் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ போங்கய்யா, தப்புச்சையா, இவர் மட்டும் இப்போ சொல்லியிருந்தாரு உன் வேலை என்னைக்கு உனக்கு கிடைக்காத அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அருணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படியே திரும்பி பார்க்குறாரு, கண்ணில் அப்படியே கண்ணீர் தண்ணி பொங்குது. முத்துவையும் மீனாக பார்க்குறாங்க, செல்வத்தையும் பார்க்குறாங்க. செல்வம் பக்கம் வராரு. பார்த்துக்கிட்டிங்களா சார், அருண் சார் இதுதான் என் நண்பங்கிறது, தன்னை அடிக்க வந்தவங்களை கூட கெஞ்சி நின்னா பாவப்பட்டு இறக்கப்படுறவன் தான் என் முத்து. ஆனால் நீ கெஞ்ச கூட இல்லை, இருந்தாலும் தான் கூட பிறக்காத உன் பொண்டாட்டி அவள் தங்கச்சியாக நினச்சதுனால விட்டு கொடுக்குறாரு. நீ இதை பெருந்தன்மையாக எடுக்காமல் அவரை எப்போ பாரு முத்து நல்லவன் இல்லை கெட்டவன்னு பழி வாங்க திரியிறியே, தெரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டியா என் நண்பனை பற்றி அப்படின்னு நெஞ்சில் கையை தட்டி சொல்கிறாங்க. பாரு முத்து, ஏப்பா இப்படி எனக்கு ஏற்பட வேண்டிய வழியை நீ ஏற்படுத்திக்கிட்டியே அப்படின்னு செல்வம் கலங்குறாரு. நீயே இப்போ உனக்கு விழுக வேண்டிய வெட்ட முத்து வாங்கிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு பஞ்ச் டைலாக் விட்ற. இப்போ அதுக்கு முன்னாடி ஓமஞ்சல் முடிக்க மாட்டேன் ஏமஞ்சல் முடிக்க மாட்டேன்னு பெரிய வீராப்பா காரை எடுத்துகிட்டு தானடா வந்த செல்வம். ஆனாலும் பரவாயில்லைங்க, சாரிங்க, செல்வத்தை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அண்ணாமலைக்கு ஒரு பரசு வந்து நல்ல நண்பரோ அதே மாதிரி தான் இவரும். 2 பேருமே நல்ல உற்ற நட்புக்கு இலக்கணம்னா இவங்க 2 பேரும் சொல்லலாம். எல்லாம் உரிமை இருக்க இடத்துல கோவம் சண்டைகள் வரத்தானங்க செய்யும். ஆனால் அருணுக்கும் முத்துக்கும் வந்தது அது பகை சண்டை, கோப சண்டை. இனிமேல் சண்டைக்கு வேலையே இல்லை. ஏன்னா அங்கே அருணை திரும்பி பார்க்குறாங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் முத்து, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் மட்டும் இப்போ நினச்சதான் என்னை நீங்கள் நல்லா பழி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க. ஐயோ விடுங்க, சீதா தான் பாவம், அவள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு அழுது சொன்னான். இப்போ எங்கேன்னு தெரியல, அவளுக்கு ஃபோன் அடிங்க, வீட்டுக்கு போயிட்டாலும் என்னன்னு தெரியலையே அப்படிங்கல. ஆமாம்ல அப்படின்னு சீதாவுக்கு அடித்தா ஃபோனு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மீனா மாறி அடிக்கிறாங்க. வீட்லேயும் இல்லை, அம்மா கிட்ட கேட்டால் அம்மா வரலைங்கிறாங்க. ஐயோ சீதா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறாங்க. ஆனால் சீதா மனசு கேட்காம போயிட்டு அம்மா வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த கோயிலில் போய் தலை வச்சு படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கத்தான் போகிறாங்க. ஆனாலும் அருண் திருந்தினது நல்லா தானே இருக்குது. சீக்கிரம் தெரிஞ்சிட்டா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்படியும் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.